மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜேஇ மெயினில் கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளை நம்ம பிக்யூ ஆர்னு எடுத்துக்கிட்டோன்னா பி கொடுத்துருக்காங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க? -2, -1, 3 கொடுத்துருக்காங்க. ஆர் கொடுத்துட்டாங்க 1, 3, 3ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த க்யூக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இட் இஸ் parallel to 3i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்யூக்கும் ஆருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சி அதோட ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு க்யூ வேணும். ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டு அது பொசிஷன் வெக்டார்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு டைரக்ஷனல் வெக்டாரோட இது கொடுத்துருக்காங்க பேரலல்னு சொல்லும் பொழுது என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த க்யூங்கிற வெக்டார் எப்படி எழுதலாம்? நாம் -2i முதல்ல p எழுதுகிறோம், j + 3k + λ இன்ட்டு இந்த வெக்டார் என்ன 3i + 2j + 2kன்னு எழுதுவோம். அப்போது அந்த க்யூங்கிற பாயிண்ட்டு நம்ம எப்படி கிடச்சிரும்? நமக்கு வெக்டாராக கிடைக்கும்போது 3λ முதல்ல பாசிட்டிவ் எழுதிடலாம். 3λ -2i வெக்டார், அடுத்தது 2λ -1 j வெக்டார் ப்ளஸ் 2λ ப்ளஸ் 3k வெக்டார்னு கிடைக்கும். இதிலிருந்து நம்ம க்யூவை என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்? q இஸ் நத்திங் பட் 3λ. q என்னதுங்க? 3λ -2, 2λ -1, 2λ ப்ளஸ் 3. இப்போது QR அப்படிங்கிறது தெரியும், டிஸ்டன்ஸு தெரியும். இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? லாம்டா வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q அண்ட் R அப்படின்னா √ என்ன வந்துடும்? a - b ஹோல் ஸ்கொயரா, சாரி x2 - x1 ஹோல் ஸ்கொயரா, x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன எழுதலாம்? z2 - z1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3λ - 3 ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக ப்ளஸ் 2λ - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன வந்துடும்? 2λ, 3 கேன்சல் ஆகிடும், 2λ ஸ்கொயர். இப்போ நாம் இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு லாம்டா வேல்யூ கிடச்சிடும். ரைட்டா? அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் QR என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, 5ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி தானே? டிஸ்டன்ஸ் அவனே கொடுத்துட்டான். அப்போ 9λ ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 3 3s are 9, 9 2s are 18λ ப்ளஸ் 2λ ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் minus 2 2s are 4, 4 4s are 16λ plus 2λ ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 4 13 + 2 15. இங்கே 2வை ஸ்கொயர் பண்ணும்போது 4 2λ ஸ்கொயர், அப்போ 4. அப்போது 4 + 4 8 + 9 17λ ஸ்கொயர். அண்டு கான்ஸ்டன்ட்ஸ் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி லாம்டா இருக்கு இல்லையா? -18 - 16 போது -34λ. கான்ஸ்டன்ட் என்ன வருது? +9 16 போது 25. இப்போது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் நாம் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பக்கம்
ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 17 lambda ஸ்கொயர் மைனஸ் 34 lambda ப்ளஸ் 25. இந்த பக்கம் 5 ஸ்கொயர் பண்ணால் 25ன்னு கிடைக்கும். அப்போ 17 lambda ஸ்கொயர் மைனஸ் 34 lambda ஈக்குவல் டு 0. லேம்டாவை காமனாக வெளியில் இதுக்கு முன்னாடி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 17ஆல் டிவைட் பண்ணோன்னா லேம்டா என்ன கிடைக்கும்? லேம்டா மைனஸ் கிடைக்கும் இல்லையா? எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்தளவு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ த்ரூ அவுட் 17 அப்படின்னும்போது லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 lambda ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். லேம்டா இன்ட்டு லேம்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதோட மீனிங் என்ன? லேம்டா ஈக்குவல் டு 0 ஆர் லேம்டா ஈக்குவல் டு 2. லேம்டா 0 வராது, அப்போ லேம்டா ஈக்குவல் டு 2. இப்போ லேம்டா ஈக்குவல் டு 2னே ஆட்டோமேட்டிக்காக க்யூ என்னவாயிடும்? க்யூ 3 இன்ட்டு 2 மைனஸ் 2, அப்புறம் 2 இன்ட்டு 2 மைனஸ் 1, அப்புறம் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 3. therefore 6 minus 2 4 4 minus 1 3 4 plus 7 கிடச்சிடும். ரைட்டா? Q கிடச்சாச்சு. இது P, இது R. இப்போ இந்த மூணையும் வச்சுட்டு நாம் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். அப்போ Q கண்டுபிடிச்சிட்டோம் 4 3 7. ரைட்டா? அடுத்தது P அவனே கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்? P -2 -1 3 அண்ட் R ஆல்சோ கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா? ஆஃப் இன்ட்டு பிக்யூ வெக்டார் இன்ட்டு பிஆர் வெக்டார். ரைட்டா? இந்த மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம், இல்லை பாயிண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிற மெத்தட் உங்களுக்கு ஈஸின்னா அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பிக்யூங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓக்யூ மைனஸ் ஓபி. ரைட்டா? ஓபி மைனஸ் ஓக்யூ. அப்போ என்ன வந்துடும்? 4 மைனஸ் ஆஃப் 2. ரைட்டா? அடுத்தது இது என்ன வரும்? ப்ளஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1. அடுத்தது ப்ளஸ் 3 மைனஸ் 7. ஓகேவா? கே இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்போது 4 + 2 6. சரி, ஃபஸ்ட்டு இங்கே 7 - 3. அப்போது 6i + 4j + 4kன்னு கிடைக்குமா? அதே மாதிரி பிஆர்ன்னும் போது என்ன எடுக்கலாம்? 1 -2 -1 into I, அப்புறம் -1 -3 into j. அடுத்தது 3 - 3k. அப்போ இது என்ன கிடைச்சது? -3i -4j ப்ளஸ் 0k. இப்போ இதில் போட்டோன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் இன்ட்டு கிராஸ் ப்ராடக்ட்னும் போது ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 6 4 4. இதோட கோஎஃபிஷியன்ட் -3 -4 0. ரைட்டா? இப்போது ஒரு ரோவில் என்ன இருக்குது? 2 காமனாக இருக்கா? வெளியில் எடுத்தால் இந்த 2 கேன்சல் ஆகிடுமா? அந்த மாதிரி எழுதலாமா? அப்போது அதை எழுதும்போது இங்கே ஏரியா என்ன கிடைக்கும்? 1/2. நான் 2வை காமனாக ஒரு ரோவில் இருந்து மட்டும் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது 3 4 4ங்கிறது 3 2 2ன்னு ஆகிடும். இது -3 -4 0ன்னு இருக்கும். 2 2 கேன்சல் ஆன உடனே என்ன கிடச்சிது? ஐ வெக்டார் ஜே வெக்டார் அண்ட் கே வெக்டார். கீழே 3 2 2 -3 -4 0. இப்போ டிட்டர்மினண்ட்டு தான் நமக்கு கை வந்த கலை இல்லையா? I இன்ட்டு 2 zeros are 0 -4 2s are 8 அப்படின்னும் போது +8 ஆகிடும். மைனஸ் ஜே இன்ட்டு இந்த ரெண்டையும் பண்ணும்போது -12 ஜேன் போது 0 இல்லையா? 3 zeros are 0 -+ +6ன்னு வந்துடும். 3 2s are. அடுத்தது கே.
கேன்னும் போது தான் 3 4s are -12 minus of minus plus 6 கிடைக்கும். therefore இதோடது என்ன கிடைச்சது 8i கரெக்டா. அண்ட் இது வந்து கிராஸ் ப்ராடக்ட், இது மாடுலஸ், அதை மறக்கக்கூடாது நாம். சரியா, கிராஸ் ப்ராடக்ட்டுங்கிறதோட இது மாடுலஸுங்கிறதோட வித்தியாசம். இது கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு போட்டோம் இல்லையா, அப்போ நம்ம மாடுலஸ்க்கு போடணுமே, அதை மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா. அப்போது இது வந்து இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு போட்டிருக்கோம். திஸ் இஸ் நத்திங் பட் மாடுலஸ். அப்போது மாடுலஸ் அப்படின்னு போடும்போது மாடுலஸ் எடுத்துக்கலாமா. தென் 8i என்ன கிடைக்கும் ப்ளஸ் -6j -6kன்னு கிடைக்கும். இதுக்கு நாம் மாடுலஸ் எடுத்தோன்னா என்ன அர்த்தம், √8² + -6² + -6². தென் இட் வில் பி 64 + 36 + 36. ஆட் பண்ணால் √136 இஸ் த ஏரியா ஸ்கொயர் யூனிட். ஆனால் நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கான், ஸ்கொயர் ஆஃப் ஏரியா கேட்டதுனால ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 136 ஸ்கொயர் யூனிட் கிடச்சிருக்கு. இது எத்தனாவது ஆப்ஷன்னு பார்ப்போமா. இது எந்த ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஸ்கொயர் ஆஃப் த ஏரியா ஃபார் த கிவன் PQR is 136.